ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. முத்தான 10 குறள். வழங்கியவர் பிரபாமயி ரோஹிணி தேவிதாசி அவர்கள். மனித வாழ்வை ஏற்றவர்கள் உடலின் வெளிப்புற தூய்மையில் மட்டும் கவனம் செலுத்துகின்றனர். ஆனால் அகத் தூய்மையை மறந்துள்ளனர். அகத் தூய்மையை அடைவதற்கு பகவான் ஸ்ரீ ஹரியின் திருநாமங்களை ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று உச்சரிக்க வேண்டும். அவ்வாறு ஹரிநாமத்தை உச்சரித்து அகத் தூய்மையை பெற்றுவிட்டால் நாம் இறப்பிற்கு பின்னர் மீண்டும் இப்பௌதிக உலகில் பிறவி எடுக்க மாட்டோம். இவ்வாறு பகவானது திருநாமத்தை உச்சரித்து அவரை இடைவிடாது நினைப்பதே கிருஷ்ண உணர்வாகும். இந்த கிருஷ்ண உணர்வை நாம் முறையான குருசீட பரம்பரையில் வரும் ஆச்சாரியரிடமிருந்து கற்க வேண்டும். அவர் நமக்கு பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் முதலிய சாஸ்திரங்களை அடிப்படையாக வைத்து கிருஷ்ண உணர்வை உபதேசிப்பார். கிருஷ்ண உணர்வு என்னும் அரிய பொக்கிஷத்தை தவிர்த்து ஒருபோதும் பக்தி தொண்டில் ஈடுபடாமல் இருப்பது மாபெரும் அறியாமையாகும். பகவத்கீதையை கற்று உணர்வதே மிகச்சிறந்த கல்வியாகும். அதை விடுத்து மற்ற கல்வியை கற்பதில் இறுதி பலன் ஏதுமில்லை. பகவத்கீதையை உண்மையுருவில் கற்றுத்தரும் ஆன்மீக குருவிடம் நாம் சரணடைந்தால் நம்மிடையே இருக்கக்கூடிய தவறான கொள்கைகளான சூன்யவாதம், அதாவது இறுதியில் அனைத்தும் சூன்யம் என்னும் கொள்கை, அடுத்து மாயாவாதம், அதாவது நானும் கடவுள் நீயும் கடவுள் எல்லாரும் கடவுள் என்னும் கொள்கை முதலியவை அனைத்தும் தொலைந்து போகும். உண்மையான தத்துவத்தை புரிந்து கொண்டு பகவானிடம் சரணடைந்தால் பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியை முற்றிலுமாக வேறறுத்து விட முடியும். இந்த புனிதமான வாழ்வை வாழ விரும்புவோர் 4 மாபெரும் பாவச் செயல்களை தவிர்க்க வேண்டும். முதலாவது மாமிச உணவை தவிர்க்க வேண்டும். 2வது போதைப் பொருட்களை தவிர்க்க வேண்டும். 3வது சூதாடக்கூடாது. 4வது தகாத உடலுறவு கொள்ளக்கூடாது. பாவச் செயல்களை தவிர்த்து பகவானுடைய தூய பக்தர்களுடன் உறவு கொண்டால் நமது வாழ்க்கை பக்குவமடையும். அவ்வாறு சத்சங்கத்தை அணுகாமல் மனம் போன போக்கில் வாழ்க்கை வாழ்பவன் பக்தனை போல காணப்பட்டால் கூட காலப்போக்கில் பெறுவதற்கரிய மானிட பிறவியை தொலைத்து விடுகிறான். சத்சங்கத்தை யாரும் ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. ஆன்மீக வாழ்வின் இந்த முக்கிய கருத்துக்களை எளிதில் புரியும் வண்ணம் குறள் வடிவில் வழங்கியுள்ளேன். முதலாவது, புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை அரிநாமத்தால் காணப்படும். 2வது, அரிநாமத்தால் தூய்மை அடைந்தார் இப்பௌதிக உலகில் வராதவர். 3வது, கிருஷ்ண உணர்வு எனப்படுவது யாதெனில் பகவானை இடைவிடாது நினைவு கொள்ளல். 4வது, பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் குருவழி கேட்டல் சீடராகும் தகுதியுடையவர். 5வது, பேதைமை என்பது யாதெனில் ஒரு காலம் பக்தி தொண்டு ஆற்றாது இருத்தல். 6வது, தலை சிறந்த கல்வியாம் பகவத்கீதை அவற்றையும் உண்மையுருவில் கற்று உணர்வது. 7வது, சூன்யவாதமும் மாயாவாதமும் தொலைந்தே போகும் ஆன்மீக குருவை ஏற்றார். 8வது, பிறப்பு இறப்பு சுழற்சி அற்றுப்போம் பகவானை சரணடைந்தால். 9வது, புலால் போதை சூதுமாது கைவிட்டு வாழ்ந்தால் புனிதமாகும் பூலோக வாழ்வு. 10வது, சத்சங்கம் இல்லாதவன் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றா கெடும். பகவத்கீதையை கற்று உணர்வதே மிகச்சிறந்த கல்வியாகும். அதை குருசீட பரம்பரையில் வரும் ஆச்சாரியரிடமிருந்து கற்க வேண்டும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.